குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மகுடமாகத் திகழும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் இயற்கை எழிலுக்கு மட்டுமல்ல, பழமையான ஆன்மீக பாரம்பரியத்திற்கும் பெயர் பெற்றது. பனிச்சிகரங்கள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகளுக்கு இடையே அமையப் பெற்றுள்ள கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைக்குரிய 5 முக்கிய ஆலயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாகக் காண்போம். 1. வைஷ்ணோதேவி கோவில், கட்ரா. நமது ஆன்மீக பயணத்தின் முதல் தலம் திரிகூட மலையில் அமைந்துள்ள உலகப் புகழ்பெற்ற வைஷ்ணோதேவி கோவில். கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை கோவிலில் அன்னை வைஷ்ணோதேவி பிண்டி எனப்படும் 3 பாறை வடிவங்களில் மகா சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் மகாகாளி ஆகிய அவதாரங்களாக அருள் பாலிக்கிறார். சுமார் 12 கிலோமீட்டர் மலைப்பாதையை கடந்து ஜெய் மாதா தி என்ற கோஷத்துடன் பக்தர்கள் இத்தலத்திற்கு வருவது ஒரு சிலிர்ப்பான அனுபவம். ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த தலம் இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும். 2. அமர்நாத் குகை கோவில், அனந்த்நாக். அடுத்து நாம் காண்பது இமயமலையின் 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள புனிதமான அமர்நாத் குகை கோவில். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இயற்கையாகவே பனியினால் உருவாகும் பனிலிங்கம் ஒரு மர்மமான அதிசயமாகும். சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறைக்கு ஏற்ப இந்த லிங்கத்தின் அளவும் மாறுபடுவது இதன் தனிச்சிறப்பு. சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு அழியாத வாழ்வின் இரகசியமான அமரத்துவத்தை உபதேசித்த இடம் இது என்பதால் இது அமர்நாத் என்று அழைக்கப்படுகிறது. வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே திறக்கப்படும் இத்தலத்திற்குச் செல்வது ஒவ்வொரு சிவபக்தரின் வாழ்நாள் கனவாகும். 3. ரகுநாத் கோவில், ஜம்மு. ஜம்மு நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ரகுநாத் கோவில் வட இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்றாகும். 19ஆம் நூற்றாண்டில் டோக்ரா மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் ஸ்ரீராமபிரானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த வளாகத்தில் 7 தனித்தனி ஆலயங்கள் உள்ளன, ஒவ்வொன்றும் அதன் சொந்த கோபுரங்களைக் கொண்டுள்ளன. இக்கோவிலின் உட்புறச் சுவர்கள் தங்கத் தகடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இது பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருக்கும். இங்குள்ள ஆயிரக்கணக்கான சாளக்கிராம கற்கள் மற்றும் பல தெய்வங்களின் சிலைகள் இக்கோவிலை ஒரு ஆன்மீக கலைக்கூடமாக மாற்றுகின்றன. 4. சங்கராச்சாரியர் கோவில், ஸ்ரீநகர். ஸ்ரீநகரின் தால் ஏரிக்கு அருகே சுமார் 1100 அடி உயரமுள்ள மலை உச்சியில் அமைந்துள்ளது சங்கராச்சாரியர் கோவில். இது கிறிஸ்துவுக்கு முன் 200ஆம் ஆண்டைச் சேர்ந்த பழமையான சிவனாலயமாக கருதப்படுகிறது. ஆதிசங்கரர் காஷ்மீருக்கு விஜயம் செய்தபோது தங்கியிருந்த இடம் இது என்பதால் அவர் பெயராலேயே இக்கோவில் அழைக்கப்படுகிறது. மலையின் உச்சியிலிருந்து ஸ்ரீநகர் நகரத்தையும் தால் ஏரியின் அழகையும் ரசிப்பது மனதிற்கு பேரமைதியைத் தரும். இதன் கட்டிடக்கலை மற்றும் அமைவிடம் வரலாற்று ஆர்வலர்களை ஈர்க்கும் ஒரு முக்கிய இடமாகும். 5. மார்த்தாண்ட சூரியன் கோவில், அனந்த்நாக். நமது பயணத்தின் இறுதி நிறுத்தமாக 8ஆம் நூற்றாண்டில் லலிதாதித்ய முக்தாபிடா மன்னரால் கட்டப்பட்ட மார்த்தாண்ட சூரியன் கோவிலைக் காண்போம். தற்போது சிதைந்த நிலையிலிருந்தாலும் இதன் பிரம்மாண்டம் இன்றும் நம்மை வியக்க வைக்கிறது. இது சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் மிகச்சிறந்த கற்கோவில்களில் ஒன்றாகும். கிரேக்க மற்றும் காஷ்மீரி கட்டிடக்கலைகளின் கலவையாக காட்சியளிக்கும் இந்த ஆலயம் ஜம்மு காஷ்மீரின் கடந்த கால பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகிறது. பல திரைப்படங்களிலும் வரலாற்று ஆவணங்களிலும் இக்கோவில் இடம்பெற்றுள்ளது இதன் சிறப்பம்சமாகும். பனி படர்ந்த மலைகளும் பழமையான ஆலயங்களும் நிறைந்த ஜம்மு காஷ்மீரின் இந்த பயணம் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் ஒருங்கே நமக்கு உணர்த்துகிறது. குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு எங்கள் நன்றியும் வணக்கமும்.